கர்நாடகா மாநிலம் பெங்களூர்ல வந்துட்டு ஒரு அதிரடியான ஆய்வு வந்துட்டு போக்குவரத்துறை அமைச்சர் பைரதி சுரேஷ் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னம்னா, நம்ம டெய்லியுமே வந்துட்டு கவர்மெண்ட் பஸ்ல டிராவல் பண்றப்போ கண்டக்டர் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னம்னா, சில்லறையை கையில் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதே மாதிரி டிரைவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னம்னா, ஒரு இடத்துல இறங்கணும், இங்க வந்து ஸ்டாப் கொடுங்க அப்படின்னம்னா கொடுக்க மாட்டாரு. சல்லுன்னு வண்டி போயிட்டே இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பைரதி சுரேஷ் அவர்கள் வந்து நோட் பண்ணியிருக்காருங்க. எப்படி அப்படின்னம்னா, அவருமே வந்துட்டு டெய்லியும் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஒரு பஸ் இல்லைங்க, 10 பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்போ வந்துட்டு ஒரு 100 ரூபாய் தாள கண்டக்டர்கிட்ட கொடுத்து 2 டிக்கெட் வந்து கேட்டிருக்காரு. அப்போ கண்டக்டர் வந்துட்டு சில்லறை இல்லை, அதனால நீங்கள் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வந்து அமைச்சர் அப்படின்றது தெரியாது. ஏன் அப்படின்னம்னா, அவர் யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுனால மாஸ்க் போட்டுட்டு இந்த ஆய்வை வந்து பண்ணியிருக்காருங்க. அப்போ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு பயணி வந்துட்டு இந்த ஒரு ஸ்டாப்பில் நான் இறங்கணும்னு சொல்லியிருக்காரு. டிரைவர் வந்துட்டு அதை காதில் வாங்கிட்டு கண்டுக்காமல் அடுத்த ஸ்டாப்பில் போய் நிப்பாட்டியிருக்காரு. ஸ்டாப்பிங்கும் கொடுக்கல. இது எல்லாத்தையுமே நோட் பண்ண பைரதி சுரேஷ் அவர்கள் வந்துட்டு உடனே அந்த 2 பேரையுமே வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காருங்க. அதே மாதிரி பஸ்ஸை விட்டு இறங்கினதுக்கு அப்புறமா ஆட்டோவில் போய் ஏறி இருக்காருங்க. சார்ஜ் பார்த்தோம்னா 30 ரூபா ஆயிருக்கு. ஆனால் அந்த ஆட்டோக்கார் வந்துட்டு 36 ரூபா கேட்டிருக்காரு மீட்டருக்கு மேலே. அப்போ அதையும் நோட் பண்ணி ஆட்டோக்காருக்குமே வந்துட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால டெய்லியுமே வந்துட்டு கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறது எவ்வளோ கஷ்டத்தை மக்கள் வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காக டெய்லியும் இனிமேல் பெங்களூரில் இப்படி ஒரு ஆய்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காருங்க. அதனால பெங்களூரில் இந்த ஒரு ரியாலிட்டி செக்அப் அப்படின்றது வந்துட்டு போக்குவரத்து ஊழியர்களின் பொறுப்பையும் ஒழுக்கத்தையும் ஆய்வு செய்வது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதனால பெங்களூரில் வந்துட்டு மக்கள் டிராவல் பண்ணுறப்போ இந்த மாதிரி சில கஷ்டங்களை அனுபவிக்க கூடாது அப்படின்றதுக்காக போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து இப்படி ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்காருங்க. அதனால இந்த ஒரு சம்பவம் வந்துட்டு மிக பரவலாக பேசப்படுதுங்க. இது வந்துட்டு பெங்களூரில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. அதனால எல்லா கண்டக்டரும் டிரைவருமே வந்துட்டு மக்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கணும்.